ஹலோ கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் போட்ட வீடியோக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சப்போர்ட் கிடச்சிருந்துச்சு. புதுசாக ஒரு சேனல் ஓப்பன் பண்ணிக்கே சொல்லி போட்டிருந்தேன். ஸோ அதுக்கு நிறைய சப்போர்ட் கிடச்சிச்சு. சில பேர் அதை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ரீச் ஆகலை. அந்த வீடியோ நீங்கள் பார்க்க நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோ லிங்க். ஸோ கிளிக் பண்ணி உள்ள போய் வீடியோ ஃபுல்லாக பார்த்து டீட்டெயில்ஸாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வாங்க இன்றைக்கி நான் வீடியோக்குள்ள போயில இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன், நான் வளவலன்னு பேச மாட்டேன். ஃப்ரீ ஃபயரை பற்றி சில அட்வைஸ் தான் பார்க்க போகிறோம். டக்குனு முதல் சொல்லிட்டுனா உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிடும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் நம்ம என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, இது என்னடா புதுசாக டெசர்டிக் ஸ்கின்லாம் காட்டுறான் பார்க்குறீங்களா? இது வந்து அதர் சர்வரில் விட்டுருக்காங்க. டெசர்டிக்கு வந்து அந்த கண்ணுக்கு வந்து ஒரு ஸ்கின் விட்டுருக்காங்க. நம்ம சர்வருக்கு வருமா கேட்டிங்களா, அதெல்லாம் கஷ்டங்க, ரொம்ப கஷ்டமாப்பா. அதெல்லாம் வர்றதுக்கு டவுட்டு தான். ஸோ வந்தாலும் வரலாம், வராமல் கூட போகலாம். ஸோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமாக நான் இதில் எதை காட்ட போகிறேன்னா, இப்போ இந்த எமௌண்ட்டை பாருங்கள், இப்போ காட்டுறேன். அடுத்து ஒரு ஃபேடட்ல வரப்போ நம்ம கேமுக்குள்ளே அந்த ஃபேடட்ல பார்த்தீங்கன்னா இது எமௌண்ட்டா இல்லை என்னன்னு சொல்கிறது எனக்கு புரிய மாட்டேங்குது. நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த எமௌண்ட்டுன்னு சொல்கிறதா இல்லை ஸ்கில்லுன்னு சொல்கிறதான்னு தெரியல. ஸோ உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்தால் மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் ஃபேடட்ல வரப்போ தான் நம்ம கேமுக்குள்ளே. ஸோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க மக்களே. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை பார்த்துக்கோங்க. இது என்னடான்னு கேட்டிங்கன்னா, ஹோலி பண்டிகை வரப்போது இல்லையா? ஸோ அதை ஒட்டி வரப்போகிற ஈவெண்ட் தான் அது. இந்த இமேஜை பார்த்தாலே தெரிஞ்சிடும் நமக்கு கேமுக்குள்ளே என்னென்ன கொண்டு வர போகிறாங்கிறது. ஸோ உங்களை நான் ஜூம்லேயே காட்டுறேன், நீங்களே பார்த்துக்கோங்க. என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம அக்கா பைக் ஓட்டிட்டு வராங்களா, அந்த பைக்குக்கான ஸ்கின் ஒன்று வரப்போகுது. அப்படியே பார்த்தீங்கன்னா அக்கா கையில் ஒரு கட்டானா இருக்குது, நல்லா கூர்ந்து கவனிக்க. அந்த கட்டானாக்கான ஸ்கின் வரப்போகுது. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் ஓடி வராரு, அவர் கையில் என்ன இருக்கும் பாருங்க. அவர் கையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணுக்கான ஸ்கின் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா M10 இருக்கலாம், இல்லாட்டினா கிராஸாவாக இருக்கலாம். உங்களுக்கு பார்த்தா எப்படி தோணுங்கிறது மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. செகண்ட் ஆஃப் இமேஜில் பார்த்தீங்கன்னா என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒருத்தர் ஓடி வராரு, ஒருத்தர் அப்படியே குதிக்கிறாரு கிட்டாரோட. ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே போட்டு கேஸ்டியூம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டினா பின்னாடி ஒருத்தர் குதிக்கிறார் பார்த்தீங்கன்னா, அவர் கையில் பார்த்தீங்கன்னா கிட்டார் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அந்த உருட்டு கட்டைக்கான உண்டான ஸ்கின், நம்ம கேமுக்குள்ள கட்டை ஏற்றிக்கிட்டு ஓடும் பார்த்தீங்கன்னா அந்த கட்டைக்கு உண்டான ஸ்கின் வரப்போகுதுங்கிறத இந்த இமேஜில் காட்டியிருக்காங்க. ஸோ இந்த இமேஜை பார்த்தால நமக்கு சில பல புரிஞ்சிருக்கும், என்னென்ன ஸ்கின்லாம் வரப்போகுது, இந்த ஈவெண்ட் வரப்போகுது தெரிஞ்சிருக்கும். ஸோ ரைட். அடுத்தபடி பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ள வால் ராயல் ஒன்று வரப்போகுது. அதில் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டை பேஸ் பண்ணி அந்த ஈவெண்ட் வரப்போகுது. இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான குளோவாலுங்கிறது நம்ம தலை தோனி இருக்காருல, அவரை பேஸ் பண்ணி அந்த குளோவால் விட்டுருக்காங்க. அந்த குளோவால் பார்த்தீங்கன்னா சென்டரில் தலைன்னு போட்டிருப்பாங்க. ஓகே, தோனி தான் தலை தானே சொல்லுவோம். ஸோ அதனால அந்த குளோவால் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ இது வரப்போதுப்பா, இது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா முக்கியமான ஈவெண்ட்டுகள் வந்துடும். அப்போ அது என்னன்னு கேட்டிங்கன்னா, வேலண்டைன்ஸ் டேவா? ஐயோ, வாய்க்கில் நுழைய மாட்டேங்குது பேர், காதல் தினமாப்பா அது. ஸோ அதை ஒட்டி பார்த்தீங்கன்னா வரப்போகிற ஈவெண்ட்டை தான் சொல்ல போகிறேன். இந்த பண்டல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்களாமா. அதாவது சொல்லியிருக்காங்க, பாசிபிள் பார்த்துக்கோங்க. இந்த பண்டல் வந்து நமக்கு வந்து அதாவது உடனே கொடுத்துட மாட்டாங்க, சில பல டாஸ்க் கொடுப்பாங்க. இப்போ கொடுக்குற டாஸ்க்லாம் பார்த்தா ரொம்ப ஹார்டாக தான் இருக்குது, உட்காந்து ப்ளே பண்ணிட்டே இருக்கணும் போலுக்கு, அந்த அளவு டாஸ்க் கொடுக்குறாங்க. ஸோ சில பல டாஸ்க் கொடுத்தோம்னா அதை வந்து முடிச்சிட்டோம் பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ வளருதே வையே, ஓகேவா? இதெல்லாம் முடிச்சிட்டோம்னா நமக்கு வந்து இந்த பண்டலை மட்டும் தான் ஃப்ரீ. இந்த எமௌண்ட்டை தான் பார்ப்பீங்க. ஆஹா, எமௌண்ட் நல்லா இருக்கே பார்ப்பீங்க. இந்த எமௌண்ட் ஃபுல்லாமே நமக்கு கிடைக்க போகுது. எப்படி கிடைக்க போகுது கேட்டிங்கன்னா, பர்மனெண்ட் கிடையாது. நம்ம நரட்ட ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க எமௌண்ட்டு டேஸ்க்கு மட்டும் வச்சுக்கிற மாதிரி. ஸோ அதே மாதிரி இந்த எமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா நம்ம டேஸ்க்கு வச்சுக்கலாம், அவ்வளோதான், பர்மனெண்ட் கிடையாது. ஸோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க guys. அப்போ நமக்கு எமௌண்ட் கிடைக்காதா அப்படின்லாம் கேட்பீங்க. நமக்கு எமௌண்ட் பர்மனெண்ட் எமௌண்ட் உண்டு. அதுக்கு தனியாக ஒரு எமௌண்ட் ராயலோ சில இல்லாட்டினா வேறு ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட் விடுவாங்க. ஸோ அதை இந்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேலண்டிக் ட்ராயில் ஒரு ராயல் வரப்போதாமா, வேலண்டிக் டே அன்னைக்கு. அது பார்த்தீங்கன்னா 2 பண்டல் கொடுக்க போகிறாங்க. 2 பண்டல், அக்கா பண்டல், அன்னை மண்டல் வந்து கழுத்து வரைக்கும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. கழுத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா என்ன அது ஆனா பெண்ணாலே தெரிய மாட்டேங்குது, ஏதோ குதர்க்கமாக பண்ணி வச்சிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அக்கா மண்டலை பற்றி சொல்லி அனுப்பா. அக்கா மண்டல் பற்றி அவ்வளோ ஒர்த்தாக இருக்குது. அந்த பண்டலை பார்த்தாலே நமக்கு கிச்சி 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 அந்த ஒரு பாதியாக இருக்குது. ஸோ பார்க்க நல்லா இருக்குது. ஸோ நமக்கு அப்படி ஒரு ஈவெண்ட் வரலாம். ஸோ அதை விட்டாச்சுன்னா நமக்கு வந்து டோக்கன் வீல்னு ஒரு ஈவெண்ட் வரப்போகுதுங்க. ஸோ லவர்ஸ் டே அன்னைக்கு தான் வரப்போகுது. நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஈவெண்ட் காட்டியிருப்பேன், அதாவது வேலண்டிக் ராயல் ஈவெண்ட் காட்டியிருப்பேன். ஸோ அதுவும் வரலாம், நல்லா சொல்கிறத கேட்டுக்கோங்க. அது வரலைன்னா டோக்கன் வீல், இப்போ இதுவும் வரலாம். இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று நம்ம கேமுக்குள்ள கண்டிப்பாக வரும். ஸோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க மக்களே. ஸோ இந்த 2 ஈவெண்ட்லையும் பார்த்தீங்கன்னா 2 பண்டல் தான் இருக்க போகுது, அக்கா மண்டல், அன்னை மண்டல். ஸோ 2 ஈவெண்ட்டில் எந்த ஈவெண்ட் வேணாலும் நமக்கு கேமுக்குள்ள வரும். ஸோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னா இது என்ன சொல்கிறதுப்பா, பேராஷூட். ஆமாம், பேராஷூட். இந்த பேராஷூட் பார்த்தீங்கன்னா நமக்கு சில பேர் டாஸ்க் கொடுப்பாங்க. டாஸ்க்கை முடிச்சிட்டாலே நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ஃப்ரீ, வச்சுக்கோ, தூக்கிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. நம்ம தூக்கி பாக்கெட்டில் போட்டு போயிட்டே இருக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எமௌண்ட் ட்ராயலுங்க. எமௌண்ட்டை பற்றி அதாவது சும்மா ஓசியில் கொடுக்க மாட்டாங்க, எமௌண்ட் ட்ராயலாக தனியாக விட போகிறாங்க. டைமண்ட் பிடுங்கணுமா இல்லையா, அவங்க கல்லாப்பட்டி நிறையணுமா இல்லையா? ஸோ அதுக்கு தனியாக எமௌண்ட் ட்ராயல் விட போகிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 எமௌண்ட் இருக்குது. அது என்னென்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த 3 எமௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 எமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேரான எமௌண்ட். ஒன்று வந்து ரோஸ் தர்றது, அப்புறம் வந்து அந்த ஹேட்டு, அதை வந்து எடுத்து இப்படி தள்ளி விடுவாப்பில் பார்க்குறதுக்கே சும்மா சூப்பராக இருக்கும். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரேர் எமௌண்ட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா வரப்போதாமா, அதாவது எமௌண்ட் ராயல்னு சொல்லி ஒரு ராயல் விட போகிறாங்க. ஸோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க, எவ்வளோ டைமில் பிடுங்க போகிறாங்களோ, என்னென்ன பண்ண போகிறாங்களோ. ஸோ இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபேடட் வீல், அதே வேலண்டிக் டே அன்னைக்கு தான் ஃபேடட் வீல், இன்னொரு ஃபேடட் வீல் வரப்போகுது. அந்த ஃபேடட் வீல் என்ன இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ வாங்க காட்டிடுவேன். இந்த ஃபேடட் வீலில் பார்த்தீங்கன்னா டுயல் எமௌண்ட் தாங்க. ஒரு அக்கா ஒரு அண்ணன் 2 பேரும் சேர்ந்து பிடிச்சி இழுப்பாராமா, என்னமோ மேலேருந்து வருமாமா, அதுலேருந்து ஒரு பலூன் எடுத்து கொடுப்பாராமா, தக்கா சொங்கின்னு பலூன் விட்டுருவாங்களாமா. ஸோ இது ஒரு எமௌண்ட் வரப்போது, தெரிஞ்சுக்கோங்க. இந்த எமௌண்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஸோ நினைப்பீங்க இந்த ஃபேடட் வீலில் பார்த்தீங்கன்னா இந்த பேராஷூட் இருக்கேடான்னு கேட்பீங்க. நான் என்ன சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, இந்த ஈவெண்ட் ஃபுல்லாக நம்ம கேமுக்குள்ளே வரப்போதும் சொல்கிறேன், வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு வரப்போதும் சொல்கிறேன். நம்ம சர்வருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கர்நாக்காரன் எப்படி வேணால் கொலாப் பண்ணி விடலாம். ஒவ்வொரு சர்வருக்கு ஒவ்வொரு மாதிரி போயிட்டு இருக்குங்க. ஸோ நம்ம சர்வருக்கு எப்படி வேணால் கொலாப் பண்ணி விடலாம். ஸோ இதையும் தெரிஞ்சுக்கோங்க guys. கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே வரப்போகிற புது குளோவாலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு காட்டுற குளோவாலை பார்த்தீங்கன்னா கில்ட் குளோவால் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் அடுத்து வரப்போகிற குளோவால் எல்லாத்தையும் நான் காட்டுறேன், பார்த்துக்கோங்க. ஒரு குளோவாலாக பாருங்கள், எல்லாமே சும்மா டாப் டக்கராக இருக்கும்.
இதுலேயும் பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு 2 க்ளோவால் காட்டுறேன். அதை பார்த்தாலே அப்படியே பயங்கரமாக அள்ளு விட்டுரும். சும்மா சூப்பராக இருக்கும், தாறுமாறாக இருக்கும், டக்கராக இருக்கும். ஸோ இப்போ ஸ்க்ரீனில் வைக்கிறேன் பாருங்க 2 க்ளோவாலுமே பார்க்குற சும்மா வேறு லெவலில் இருக்கும். அதுவும் ஃபஸ்ட்டு க்ளோவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு லோகோட அப்படியே மினுமினுக்குது. 2வது க்ளோவெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தங்க கட்டி மாதிரி டே எப்பா டே பார்க்குறக்கே பயங்கரமாக இருக்கடா. ஸோ இந்த க்ளோவெல்லாம் வரப்போகுதுங்க. ஸோ எப்படி வரப்போகுங்கிறது நமக்கு தெரியல. இப்போதைக்கு லீக்கேஜ் கிடச்சிது. ஸோ கண்டிப்பாக போட்டுறேன். எப்படி வரப்போகுதுன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக அதையும் நம்ம சேனல் வீடியோ போட்டுறேன். ஸோ ரைட்டு இன்றைக்கி நான் வீடியோ பார்த்தீங்கன்னா அப்படியே முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட சேனல் இன்னொரு சேனல் இருக்குங்க. ஸோ மறக்காம அதையும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ கைஸ் பாய்.